ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். இந்திய தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தமது பணிகளை முடித்துக் கொண்டு இன்று இலங்கையிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். இலங்கையின் டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து நாட்டை மீட்டெடுக்கும் பணியில் அவர்கள் இலங்கை ராணுவத்துடன் கைகோத்திருந்தனர். இலங்கை ராணுவத்துடன் இணைந்து பணியாற்றிய அவர்கள் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை சென்றடைந்து அத்தியாவசிய உதவிகளை வழங்கி மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு ஆதரவு அளித்துள்ளனர். இதற்கமைய அவர்கள் இன்று நாட்டை விட்டு புறப்பட்டு சென்ற நிலையில் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இலங்கை விமானப்படை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளது. அந்த வகையில் இலங்கை சமூகம் சார்பாக எமது ஊடகமும் தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல், மத்திய, சப்ரமுக, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் அமைக்கப்படும் உள்ளக விளையாட்டரங்கின் பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ் மாவட்ட நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை இடைக்கால தடை கட்டளையை பிறப்பித்துள்ளது. குறித்த கட்டளையை உடனடியாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அனுப்பி வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பகுதியில் 12 பரப்பளவு காணியை கையகப்படுத்தி அதில் உள்ளக விளையாட்டரங்கினை விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் சுமார் 370 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த வகையில் கடந்த 23ஆம் தேதி விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே, சிவில் விவகார போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர் கருணிநாதன் இளங்குமரன் மற்றும் யாழ்ப்பாண செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோர் நாட்டி வைத்தனர். இந்த நிலையில் பழைய பூங்காவில் 100 ஆண்டு கால பழமையான மரங்கள் காணப்படும் நிலையில் அவற்றை அழித்து உள்ளக விளையாட்டரங்கு அமைக்கக்கூடாது என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் பழைய பூங்காவில் அமையவுள்ள விளையாட்டரங்கினை உடனடியாக நிறுத்துமாறு கோரிக்கை வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கினை மீதமான விசாரணை வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை மைதானம் அமைக்கும் பணிகளை உடன் நிறுத்துமாறு 14 நாட்களுக்குள் இடைக்கால தடை கட்டளையை வழங்கி மன்று எதிர்த்தரப்பினை தமது ஆட்சேபனைகளை பதில்களை முன்வைக்கவும் காலம் வழங்கியுள்ளது. பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் இழப்பீடு வழங்க 10 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார். பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பலர் வங்கி புத்தகங்கள் மற்றும் தேசிய அடையாள அட்டைகள் போன்ற ஆவணங்களை இழந்துவிட்டதால் இழப்பீட்டை பணமாக வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் டிட்வா புயல் மிளகாய், மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்வதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்துக்கு முதற்கட்டமாக சுமார் 1872 மில்லியன் ரூபாய் அனர்த்த நிவாரண நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. யாழ் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயக்க முழு நாட்டுக்கும் சுமார் 10,290 மில்லியன் ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கியுள்ள நிலையில் பாதிப்பு குறித்த தரவுகளின் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களின் கண்காணிப்பில் பிரதேச செயலகங்கள் ரீதியாக இந்த நிதி பங்கீடு செய்யப்பட உள்ளது. இதில் வடக்கு மாகாணத்தில் அதிக பாதிப்புக்கு உள்ளான மன்னார் மாவட்டத்துக்கு விஷடமாக 954 மில்லியன் ரூபாயும், யாழ்ப்பாணத்துக்கு 365 மில்லியன் ரூபாயும், கிளிநொச்சிக்கு 206 மில்லியன் ரூபாயும், முல்லைத்தீவுக்கு 189 மில்லியன் ரூபாயும், வவுனியாவுக்கு 158 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் உயிரிழப்புகள் குறைவாக இருந்தாலும் விவசாயம் மற்றும் பண்ணை வளர்ப்பு அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாகவும் மன்னாரில் மட்டும் சுமார் 15,000 கால்நடைகள் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் 36 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தின் பின்னர் வெளிவந்த நிலையில் விஷடாதிரடி படையினர் உதவியுடன் இவை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாவிலாறு குளம் உடைப்படுத்ததை அடுத்து கிண்ணியா பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் தற்போது வெள்ள நீர் வழிந்தோடியதை அடுத்து அந்த பகுதியை சுத்தம் செய்யும் போது அங்கிருந்து வெளிவந்த குண்டுகளை கண்டு போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து விஷட அதிரடி படையினர் குண்டு சீரிழக்கும் பிரிவு வரவழைக்கப்பட்டு அங்கு கைவிடப்பட்டிருந்த 36 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளது. இதன் பின்பு
நீதிமன்ற உத்தரவை பெற்று இதனை செயலிழக்க வைப்பதற்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்ட டிட்வா புயல் வெள்ள பேரழிவுக்கு அவசர நிவாரணமாக கனடா தனது ஆரம்பகட்ட மனிதாபிமான உதவியாக $1 மில்லியன் கனடிய டாலர்களை வழங்குவதாக அறிவித்துள்ளது. இந்த நிதி உதவி நம்பகமான சர்வதேச பங்காளர்கள் மூலம் தற்காலிக கூடாரங்கள், தூய்மையான குடிநீர், சுகாதார சேவைகள் மற்றும் பிற அத்தியாவசிய உதவிகள் மிகவும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என கனடா அறிவித்துள்ளது. அத்துடன் கனடா இலங்கையின் நிலைமையை நெருக்கமாக கவனித்து வருவதாகவும் தேவைகள் அதிகரிக்கும் போது தொடர்ந்தும் பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட சமூகங்களை ஆதரிப்பதில் கனடா உறுதியாகவும் உள்ளது. மனிதாபிமான சவால்களை சமாளிக்க சர்வதேச பங்காளர்களுடன் இணைந்து செயற்படுவோம் என்று கனடா வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இந்த உதவி பெரும் ஆதரவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன் வருமாறு புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்களிடம் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்று தினம் அவர் விடுத்த விசேட காணொலியிலே இந்த கோரிக்கை விடுத்தார். அமைச்சர் மேலும் தெரிவித்ததை வருமாறு: நாடு பேரிடரை சந்தித்துள்ளது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் உதவி வழங்க முன்வர வேண்டும். இதற்காக நாங்கள் ஏற்கனவே சில வழிமுறைகளை தயாரித்துள்ளோம். நிதி ரீதியாக உதவ விரும்பினால் மத்திய வங்கி வெளியிட்ட கணக்குகளுக்கு வழங்கலாம். இலங்கை வங்கியின் ஒரு கணக்கு இலக்கமும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கணக்கு எந்த நாட்டிலும் எந்த நாணயத்திலும் பணத்தை நாட்டுக்கு அனுப்ப முடியும். தற்போது வசிக்கும் நாட்டில் உள்ள தூதரகம் அல்லது உயர்ஸ்தானிகர் காரியாலயத்துக்கு நேரடியாக சென்றும் கூட பணம் வழங்கலாம். அவ்வாறு பணம் வழங்கும் போது அதற்கான பற்றுச்சீட்டை தூதரகம் வழங்கும். ஆன்லைன் முறையிலும் வங்கி கணக்குகளுக்கு பணத்தை நேரடியாக மாற்றலாம். மருந்துகள் தவிர்த்து குறிப்பாக உலருணவு பொருட்கள், பேரிடரின் போது தேவைப்படும் மெச்சாத்தி அவசிய பொருட்கள் உதவி செய்ய விரும்பினால் பிரதிநிதித்துவப்படுத்தும் நாட்டிலிருந்து உங்களை ஒழுங்கமைத்துக் கொண்டு அவற்றை இலங்கைக்கு அனுப்பலாம். தூதரகம் அல்லது உயர்ஸ்தானிகர் காரியாலயம் மூலம் மேலும் தகவல்களை தெரிந்து கொண்டு அவர்களுடன் ஒருங்கிணைந்து செயற்பட முடியும். எனவே இந்த நேரத்தில் எங்களால் முடியும் என்று நம்பி உங்களால் முடிந்த எந்த வகையிலும் உதவிகளை வழங்குமாறு நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பேரிடர் நேரத்தில் நீங்கள் எந்த நாட்டில் வேலை செய்தாலும் அல்லது வாழ்ந்தாலும் உங்கள் தாயகத்தின் மக்கள் துயரத்தில் இருக்கும் போது உங்களால் முடிந்தளவு நிதியுதவி மற்றும் பொருட்கள் உதவியை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் மீது வழக்கு தொடரும் எதிர்க்கட்சியின் நடவடிக்கை அபத்தமானது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போதைய பேரிடர் நிலைமை தொடர்பாக அரசாங்கத்துக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடர் உள்ளதாக எதிர்க்கட்சி அறிவித்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஆட்சி காலங்களின் போது இதுபோன்ற நிலைமை ஏற்பட்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் இதுபோன்ற அனர்த்தம் ஏற்படக்கூடும் என்றும் சரத் பொன்சேகா இதன் போது குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருந்திருந்தாலும் கூட இது போன்ற அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்க கூடும் என்று கூறிய அதேவேளை இலங்கையின் வளங்கள், உபகரணங்கள் மற்றும் மனித வளங்கள் குறைவாக இருப்பதால் யாராலும் இந்த நிலைமையை தடுத்திருக்க முடியாது என்றும் சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் ஜூலி ஷோகஸ் தெரிவித்துள்ளார். நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கையின் மீட்பு, புனரமைப்பு மற்றும் மீள்தன்மைக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கப்படும் என்றும் கோசக் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் மீட்சி செயல்பாட்டில் மேலும் உதவுவதற்கு விருப்பங்களை IMF ஊழியர்கள் தற்போது ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஆசிய வளர்ச்சி வங்கி இலங்கைக்கு $3 மில்லியன் அவசர மனிதாபிமான உதவி மானியத்தை வழங்க முடியும் செய்துள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களின் உயிர்களை காப்பாற்றவும் இயல்பு நிலையை மீட்டெடுக்கவும் இந்த மானியம் வழங்கப்படுகின்றது என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தலைவர் மஷோடோ காண்டோத் கூறியுள்ளார். சமீபத்திய பேரழிவுகளால் பாதிக்கப்பட்ட 3 நாடுகளான இலங்கை, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகியவற்றுக்கு உடனடி மானியங்களை வழங்க ஆசிய வளர்ச்சி வங்கி முடிவு செய்துள்ளது. அதன்படி இலங்கைக்கு $3 மில்லியன் தாய்லாந்து மற்றும் வியட்நாமுக்கு தலா $2 மில்லியன் வங்கி வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடரினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துக்கு இதுவரை $700 மில்லியன் கிடைத்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடமிருந்து சுமார் $635 மில்லியன் கிடைத்துள்ள நிதி, பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும தெரிவித்துள்ளார். இலங்கை வங்கியின் கீழ் இயங்கும் கணக்கின் மூலம் 30,470க்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கை மத்திய வங்கியில் இயங்கும் வெளிநாட்டு நாணயத்தின் வைப்பு செய்யக்கூடிய கணக்குகள்
மூலம் இந்த நிதிக்கு கிட்டத்தட்ட 61 மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பணம் 33 நாடுகளுக்கும் தொடர்புடைய கணக்குகள் மூலம் பெறப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் நிதியத்துக்கு சுமார் 700 மில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக திரைச்சேரியை மேற்கோள் காட்டி சூரிய பெருமா அறிவித்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி வரையான தகவல்களின் அடிப்படையில் 19,000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணத்தை வைப்பு செய்துள்ளனர்.